அவரை மாதிரி தற்கூறிங்க ஒண்ணுமே தெரியாதவங்க தான் இதை ஆதரிப்பாங்க. யாரடா சொல்ற? கோடி கோடியா பணம் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா கூட 42 கோடி கொடுத்து அவங்களை காப்பாத்திருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் ஆனா பண்ண மாட்டேன். ஏன் கவர்மெண்ட்ல எவ்வளவு பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுதுங்க, காத்துனுக்குதுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும். இந்த வேலை கொடுத்தது தப்பு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா இது ஒரு சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க. கட்சிக்காரங்க தான் இதை ஆதரிப்பாங்க. அவரை மாதிரி தற்கூறிங்க ஒண்ணுமே தெரியாதவங்க தான் இதை ஆதரிப்பாங்க. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது. நான் சொல்றேன், எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா, உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன். ஏன்பா அவ உன்கிட்ட கேட்டாளா? இந்த மாதிரி வேலை கொடுத்தா அவங்க தற்கூரின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? குழந்தைங்க எல்லாம் இறந்துருக்காங்க, நீ காசு கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்ப திருப்பி என்னதுக்கு? அது எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? அதுக்காக அந்த குழந்தை இறந்துச்சு, இப்ப குழந்தைக்கு நீ வேலை கொடுத்துக்கிற, அதெல்லாம் தப்பு. நீங்களே சொல்றீங்களா குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க, இந்த குழந்தையோட குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு வேலை கொடுங்க. அதே கூட நீ ஏங்க மீட்டிங்க்கு போன? நல்ல தாய் அந்த மாதிரி போக மாட்டாங்க, நாங்களாம் போக மாட்டோம். ஒரு நடிகர் ஒரு நாளெல்லாம் சினிமால மூஞ்ச பார்த்துதான் டிவில பாக்குறோம். ஒரு நடிகருக்காக உயிரை இழக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க திருத்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அது விலை மதிப்பில்லாத உயிர். அந்த உயிரை கொண்டு போய் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்காக எடுக்கிறது தப்பு. ஐயோ, ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்க. இங்க தலைவர் தளபதி கிட்ட சர்வ சாதாரணமா கிழிஞ்சி போன சட்டை போட்டிருக்கிறவங்க கூட வந்தாலும் அவங்க கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். அவ பைத்தியம் சார். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 54 புதிய மதுபான பிராண்டுகளை கொள்முதல் செய்ய மாநில அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற, இது வேற. நாட்டுல யாருதான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க, எல்லாருமே எல்லாம் 2 தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ராஜா, நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஆமா, இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அவளால முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க? அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பாத்துருவாங்களே. இப்பதான் தூக்கு போட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செஞ்சுருந்தா நாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே திமுக இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப விஜய் வந்து குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கே இப்ப பயப்படுறானுங்க. ஏன்னா உடனே தூக்குதான், தண்டனை எல்லாம் எதுவுமே கிடையாது. நீ பார்த்த ஒரு ஓடிப்ப அந்த முடிவு ஃபர்ஸ்ட் அவரே எடுத்திருந்தாருன்னா அவரே ஆட்சியில தான் இருந்திருப்பாரு. பாலியல் வன்கொடுமை செஞ்சா தமிழ்நாட்டுல உடனே தூக்கு தண்டனையா? கேட்கவே நல்லா இருக்கே. ஆனா இது மக்களுக்கு தெரியுது, செய்தியாளர்களான எங்களுக்கு தெரியலையே. பார்க்குமாறு உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அதே மாதிரி கோவையில 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த சிறுமியை கொலையும் செஞ்சாங்க. இது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல ஐஜி ரம்யா பாரதி உட்பட 3 காவலர்கள் அந்த சிரிச்ச வீடியோ பயங்கர வைரலா போயிடுது. அதுக்கடுத்து ஒரு 2 நாள்ல ஒரு நியூஸ் வருது, ரம்யா பாரதி உட்பட 3 காவலர்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த தீ பரவட்டும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமா ஸ்டேட்டஸ் போட்டு தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். பட் அந்த செய்தி உண்மையா? ஒரே செட்டப். என்னடா சிரிக்கிற? பயமுடா. பல்லழக என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா எடா கையா.
என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றா. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று கூடுகிறது. அமருங்கள் அமருங்கள். அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேர்த்து வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஐதரளிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. ஐயா பைத்தியங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. நீங்க கோடி கட்டி வந்தா நீங்க என்ன இதான் என்ன கோடிக்கணக்கில் இதான் சம்பாதிக்க போறோம். ஏன் தம்பி தம்பி தாமரா நான் சொல்றது கேளு, எச்சா பேசுறதா அவனுக்கு தான் பேசிருக்காங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஐயோ அம்மா. இந்த 2 ரெகுலேஷனுக்கு உட்படாம அமைச்சர் பார்வையிட்டதை ரீல்ஸ் எடுப்பதற்கு எந்த வகையில், ஏன்னா 3 இடத்துல நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும். ட்ரோன் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல முதல்ல ஏஎஸ்ஐனுடைய சைட்டா இருந்தா ஆர்கியாலஜிக்கல் சர்வே கொடுக்கணும். போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க, இல்லனா என் பணத்தை தாண்டி தான் போகணும். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ருக்கோ ஜரா, சபர் கரோ. எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடியான நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, தொட்டா விடமாட்டோம். இது நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள்ல எதெல்லாம் மாத்திருக்கீங்க, அதுதான் பேச்சு. ஆனா எதுவுமே மாற்றம் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி தமிழரசன் சார் அப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசாட்சி உறுத்துது. உள்ளபடியே சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க சார், அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். உள்ளபடியே மாற்றிருக்காங்க. மகளிர் விடியல் பயணம் இப்ப மகளிர் பயணமா மாத்திருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. ஸ்டாலின் வைத்த திட்டங்களுக்கெல்லாம் கல்வெட்டெல்லாம் போய் என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க. இதுதான் உங்க மாற்றம். இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காது. கல்லாப்பெட்டி கூட்டணி எது? திமுகவோடு இருந்தவர்களுக்கு விஜய் வைத்த பெயர் கல்லாப்பெட்டி கூட்டணி. சூப்பர். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோடு எப்படியாவது சேர்ந்தேனும் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்த உங்களுக்கு இருப்பது ஆட்சி அதிகார வெறியா? எங்களுக்கு இருக்கிறது ஆட்சி அதிகார வெறியா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். அந்த பயம் இருக்கட்டும். வாசுருதி. டேய் அனிலாண்டிகள கொஞ்சம் கைதா தட்டுக்கலாம்டா. அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? ஹை, இன்னைக்கு அண்ணா நல்லா ஸ்கிரிப்ட படிச்சு வந்து சூப்பரா ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா ஜாலியா இருக்கு. அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். டேய் அனிலாண்டிகள கொஞ்சம் கைதா தட்டுக்கலாம்டா. ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது.
நான் வந்து பதவியேற்ற அன்னைக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நிதி நிலைமைலாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். அண்ணா இத நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும் போதே என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள நல்லா டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு என்னோட ப்ராமிஸ் எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருந்திருக்கும். பதவி ஏத்துக்கிட்ட பிறகு நிதி நிலைமை சரியில்லை அது இது இப்ப பேக் அடிச்சீங்கன்னா உங்க மேல எப்படின்னா நம்பிக்கை வரும்? என்னண்ணா இப்படி பண்றீங்களே என்ன வாட்னா ரொம்ப ராங்னா. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். நான் ஏதோ வேற எதுக்காகவோ வேற யாருக்காகவோ ஏதோ அவகாசம் கேட்ட மாதிரி அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அணிலாண்டிகள கொஞ்சம் கைதான் தட்டுக்கலாம்டா. இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா சொல்ற? மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா? ஆமா, அப்படித்தான் இருக்கணும். குடும்பம் குடும்பமா நமக்கு ஆதரிச்சது தப்பா? இது இப்போ இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது. என்னது? ஆமா, இது எதுக்கு? கொடபிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான யோசனைகளோ இருந்தா சொல்லுங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களா? அதான் உங்க பர்த்டே அன்னைக்கு ஸ்கூல்கள்ல பார்த்தோமே, குழந்தைகளை கிரௌண்ட்ல உங்க பொருள் கோலத்துல உட்கார வைக்கிறது, வாடி வாடி கைப்படாத சிடி பாட்டுக்கு குழந்தைகளை டான்ஸ் ஆட வைக்கிறது, கூட மினிஸ்டரும் சேர்ந்து ஆடுறது, இது ஆக்கப்பூர்வமான செயலானா? அண்ணா தமிழ்நாட பார்த்து இந்தியாவே சிரிக்கியதுண்ணா. இதான் ஆக்கப்பூர்வமான ஆட்சி அண்ணா. அம்மாடி காம பார்வையாளருக்கு ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நக்கலு நையாண்டி இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வர் பதில் சொல்லல, முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா ஓ அப்படியா விஷயம்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?